இது எங்க கோயில் விவகாரத்துக்கு போட்ட இது ஆர்ப்பாட்டம். என்னன்னு கேட்டா, எங்க செங்கேணியம்மன் கோயில் எங்க ஊருக்கு, எங்க மேல் தெருவு மீனவருக்கும் வன்னியருக்கும் இல்ல மற்ற இருக்கிற கெசட்டுக்கு எல்லாத்துக்கும் சொந்தமான கோயில். 86ல் எங்களுக்கு ஒரு இனக்கவலை நடந்தது. அந்த இனக்கவலத்தை வந்து அந்த கோயில் அப்படியே பராமரிக்க அப்படியே கடந்தது. அந்த கோயிலுக்கு சொத்து அதிகமா இருக்கு. இருக்குள்ள அது வந்து நாங்க எதுவும் அந்த சொத்தை நாங்களும் அவங்களுக்காம அறங்காவல்துறை பார்த்து அந்த சொத்தை அறங்காவல்துறைக்கு ஒப்படைச்சாச்சு. அறங்காவல்துறை இது வரைக்கும் அறங்காவல்துறை தான் அந்த சொத்தையே எடுத்து அந்த நம்ம ஸ்டேஷன்ல தான் அவர் தான் ஸ்பெஷல் ஆஃபீஸர், அவர் தான் பார்த்துன்னு இருப்பாரு. இப்போ ஒரு 5-6 வருஷமா அந்த கோயிலை 2 கோயில், அந்த ஒரு கோயில் செங்கேணியம்மன் கோயிலை விட்டுட்டு வேற கோயில் எடுத்து கட்டுறாங்க. அந்த கோயில் கட்டக்குள்ள எங்க மீனவர் பகுதியை அவங்க நாடாமலே அந்த கோயில் அடிச்சு கட்டுறாங்க. கட்டி இப்போ வந்து கும்பாபிஷம் பண்ண போறாங்க. அந்த கும்பாபிஷம் எங்களோட அனுமதி, எங்களோட பங்களிப்பு இல்லாம அந்த கோயிலுக்கு கும்பாபிஷம் பண்ணக்கூடாது. இது அறங்காவல்துறை வந்து அது சொத்துக்குள்ள அறங்காவல்துறை அது வந்து தனிப்பட்ட நபர், ஒரு சில நபர் எடுத்து அந்த கோயிலை கட்டி அந்த கோயிலுக்கு நாங்க அந்த கோயில் சொத்தை வந்து ஏலம் விடுவாங்க. நம்ம ஸ்டேஷன்ல வந்து ஏலம் விடுவாங்க. அதை வந்து ஒரு 50,000 விட்டு அது வந்து 4 லட்சத்துக்கு அவங்க 50,000 அவங்க எடுப்பாங்க. அது நாங்க எடுத்தா அந்த மரத்துல உள்ள தேங்காயோ மாங்காவோ அதை நாங்க எடுத்தா அது வந்து எங்களை பறிக்கணும், அது அவங்கள வீணாக்கிடுவாங்க. அதனால நாங்க அது யாரும் எடுத்து கிடையாது. அது அவங்களா என்ன பண்ணாங்க, அவங்களே எடுப்பாங்க. 50,000 எடுப்பாங்க. அவங்க 2 லட்சம் 3 லட்சம் அது மேற்கொண்டு வித்து அதை ஏலம் விட்டு அந்த காசு எடுத்து அவங்க முருகர் கட்டினாங்க. முருகர் கோயில போய் கட்டினாங்க. இப்ப அந்த செங்கேணியம்மன் கோயிலை எடுத்து அவங்க கோயிலை கட்டி அவங்க இப்ப கும்பாபிஷம் பண்ண போறாங்க. அந்த கோயில் அது வந்து அந்த கோயில் வந்து அறங்காவல்துறை இருக்குது. அந்த அறங்காவல்துறை அந்த கோயில அது வந்து அறங்காவல்துறை தான் அது வந்து கும்பாபிஷம் பண்ணணும். இல்லையா எங்களோட பங்கு அதில் இருக்கணும். இருந்தாலும் கும்பாபிஷம் நாங்க பண்ணணும். என்ன சார் இப்ப நாங்க அதை முன்னிட்டு நாங்க வந்து சாலை மேல் பண்ணிருக்கோம். கலெக்டர் தாசில்தார் வரணுங்க வந்து இது வந்து 2023 ஹைகோர்ட்ல நாங்க கேஸ் போட்டிருக்கோம். கேஸ் போட்டு 2023 கேஸ் உத்தரவு வந்துடுச்சு. அந்த ஹைகோர்ட் உத்தரவு அங்க உள்ள இடத்தெல்லாம் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினாங்க. இது வரைக்கும் கலெக்டரும் தாசில்தாரும் அந்த இடத்த போய் இதுவரைக்கும் கையகப்படுத்தல. அவங்க என்ன பண்றாங்க, கையகப்படுத்தாம அவங்க தனியார் நபருக்கு கொடுத்து குறைஞ்ச விலை கொடுத்து அவங்க காசு வாங்கிக்கணும். அந்த இடத்த அவங்க எல்லாமே கைப்பற்றிக்கிறாங்க. அந்த இடத்த எங்கெங்க இடம் இருக்குதோ அந்த கோயில் சொத்து அதை எல்லாத்தையும் வந்தாதான் சாலை மேல கை விடுவோம். அந்த இடத்த வந்து அந்த இடத்த உள்ள ஆக்கிரமணம் பண்ண இடத்த உள்ள அது உள்ள அகட்டி அதெல்லாம் அறங்காவல்துறைக்கு வரணும். சந்திரன் பெரிய கலப்பட் தலைவர்